ഗുഡ് മോർണിംഗ്. ഷോ ജയ എണീറ്റപ്പോ എന്നെ കൂടെ വിളിക്കാറുന്നില്ലേ? അങ്ങനെ പെട്ടെന്ന് വിളിച്ചുണർത്തിയാലേ എൻ്റെ ചക്കര ഇങ്ങനെ അലസ മദൻ മോഹന മാളവികയായിട്ട് ഡ്രസ്സൊക്കെ സ്വല്പം അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടൊക്കെ മാറി കുറച്ചൊക്കെ ഇങ്ങനെ കാണിച്ച് കിടക്കുന്നത് ഇങ്ങനെ വായി നോക്കി കാണാൻ പറ്റുമോ? കോഫി കോഫി. താങ്ക് യു. ഷോ എനിക്ക് എല്ലാ ദിവസവും ആദ്യം എണീക്കണം. എന്നിട്ട് എന്റെ ജയ്ക്ക് ബെഡ് കോഫി ഉണ്ടാക്കി തരണം, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് റെഡിയാക്കി തരണം, ജയുടെ ക്ലോത്ത്സ് എല്ലാം അയൺ ചെയ്ത് വെക്കണം. ഇതൊക്കെ തന്നെ ചെയ്ത ശീലം എനിക്ക്. ലെറ്റ് മീ ഹെൽപ്പ് യു. മോളിപ്പോ ഇങ്ങോട്ട് വന്ന് കേറിയല്ലേ ഉള്ളൂ. ഓരോന്നോരോന്നായി പതുക്കെ ചെയ്തു തന്നാ മതി. Good morning, sir. Good morning. Sir, he's coming. என்ன ராணா பிடிச்ச வீரபாண்டி கட்டபொம்மனுக்கா எல்லாரும் கிளாப் பண்றாங்களேன்னு பார்த்தியா? அது இல்லம்மா ஜெய், ஒரு வாட்டி பண்ண தப்ப மறுபடியும் ரிப்பீட் பண்ணிருக்கீல்ல, அதுக்காக இந்த பழைய பேஷ். தப்பா? வாட் மிஸ்டேக் சார்? கல்யாணம் பண்ணியாச்சுல்ல மறுபடியும். கம் 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 கம், நீ திருந்த மாட்டடா சார். சும்மா பயங்கர போர் ஆகி போய் சார். நீங்க இப்ப பண்றதுதான் பெரிய தப்பு. ஆமாடா, பெரிய தப்பு. உன்னோட சரியான வேலை என்ன? டெரரிஸ்ட்டை தேடுறது, அவங்க பின்னாடி ஓடுறது, அவங்கள துரத்தி பிடிக்கிறது, அவங்கள துப்பாக்கியால ஷூட் பண்றது, அப்புறம் சுடுகாட்டில் அட்மிட் பண்றது, அதானே? ஆனா நீ பப்ளிக்ல என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? இந்த டெக்கன் எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சரியான போரிங் டே ஜாப். ஜெய், மேரேஜ் ஒரு பேக்கேஜ்டா, அது உனக்கு ஒரு பெரிய பாரம். சரி அப்ப சார், நான் ஒன்று கேட்கட்டுமா? ஆனா ஹனிமூனுக்கு லீவ் மட்டும் கேட்காத. இல்லை, உங்கள் கல்யாணம் முடிஞ்சு இப்போ ஹவு மெனி இயர்ஸ் ஆயிருக்கும்? 31 வருஷம் ஆச்சு. ஆமாம், இப்போ இதுக்கு திடீர்னு இந்த கேள்வி? അല്ല, ഇങ്ങനെ ഇപ്പോഴും അത് പൊണ്ടാടിയോട് നല്ല ഇതൊക്കെ ഉണ്ടോ? ഡേയ് ഇല്ല സാർ, ഇപ്പോഴും ഇഷ്ടമുണ്ടോ എന്ന് നഫീസ താത്തയായിട്ട്. ஆமாடா, 31 வருஷம் ஆகியும் இன்னும் என் ஒய்ஃப் மேலே எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸ்டில் ஐ லவ் மை ஒய்ஃப். ഓട്ട്കാജേ? താങ്ക്സ്. നോ സാർ. എന്നിട്ട് ഈ 31 വർഷത്തിനിടയിൽ ഈ നിജമാ ലവ് പண்ற പാർട്ടി സ്വന്തം ബീവിയോട് പറഞ്ഞിട്ടുണ്ടോ? വാട്ട്? ഈ ടെററിസ്റ്റ് പിന്നാലെ തേടരുത്, ഓടരുത്, സുട്ടു പോടരുത്, നിങ്ങളുടെ ഒറിജിനൽ ജോലി എന്താണെന്നുള്ള സത്യം പറഞ്ഞിട്ടുണ്ടോ എന്ന് നിങ്ങളുടെ പുന്നാര നഫീസത്തോട്? எப்படி சொல்ல முடியும்? கல்யாணம் நடந்தப்போ நான் டெல்லியில் வேலையில் இருந்தேன், ரா ஸ்பெஷல் யூனிட்ல. அப்போ எப்படி என் வேலையை பற்றி சொல்ல முடியும்? சொல்லவும் கூடாது. ஜெய், என் ஃபேமிலியில் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, நான் இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு சீனியர் மேனேஜர், ஒர்க்கஹாலிக்.
அப்படின்னு எப்போ என் பொண்டாட்டி எல்லார்கிட்டையும் சொல்லும் என்ற ரப்பே வேலைன்னு சொன்னா ഇവിടെ ഒരാൾ മരിക്കും അത്രയേ അറിയേണ്ട കൊയിലാണ്ടിക്കാരി ബീവിക്ക് 31 വർഷം ആയിട്ടു. അയ്യടാ അപ്പൊ ബേഡിനോട് സത്യം പറയാത്തതിന്റെ ഒരു കുത്തിപ്പിടച്ചിലുണ്ട് ഖാദർ സാഹിബിന്റെ കൽബില് അല്ലേ? ஆமாச்சே, லைஃப்பில் கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னு ஒரு சட்டம் இருந்தால் அதை அழிக்கவே முடியாது. ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லை. ஏன்னா உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை விட்டு போயிட்டா. அவளுக்கு பணம், லைஃப் ஸ்டைல், கரியர், லுக்ஸ் இதெல்லாம் தானே முக்கியமாக இருந்துச்சு. ആമാ സാർ, പണം, കരിയർ, ലൈഫ് സ്റ്റൈൽ അത് മാത്രം അത്രേ വേണ്ടിയിരുന്നുള്ളൂ രമ്യക്ക്. രമ്യ പ്ലീസ് ജയ്മു, എന്നെ തടയരുത്. പ്ലീസ്. നമ്മുടെ ഈ ലൈഫിൽ നിന്ന് ജയ്മു എന്താണ് ആഗ്രഹിക്കുന്നതെന്ന് എനിക്കറിയില്ല. ഇനി അത് എന്ത് തന്നെയായാലും ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത് തീർച്ചയായിട്ടും അതല്ല. നമ്മുടെ കാര്യത്തിൽ യു ആർ സ്റ്റിൽ ദ സെയിം. ഒരു മാറ്റവും ഇല്ല. നിങ്ങളുടെ എക്സ്പോർട്ട് കമ്പനിയിലെ ജോലിയാണ് നിങ്ങളുടെ ഫസ്റ്റ് വൈഫ്. ഞാനായിരുന്നു ഫുൾ ആയിരുന്നു, പക്ഷെ ഇപ്പോൾ അല്ല. ജയ്മു, നിങ്ങളുടെ ലൈഫിൽ നിന്ന് ഇറങ്ങിപ്പോകുന്ന ഈ ദിവസം ഇതായിരിക്കും എൻ്റെ ലൈഫിലെ മനോഹരമായ ദിവസം. ബൈ ആൻഡ് ടേക്ക് കെയർ. ഒരുമിച്ച് ജീവിച്ചത് 6 മാസം. അതിനിടയിൽ ഷീ ലെഫ്റ്റ് മീ ആൻഡ് മൈഗ്രേറ്റഡ് ടു കാനഡ. ஆனால் ரம்யா மாதிரி இல்லை அஞ்சலி. அஞ்சலி இஸ் a sweet girl and she is madly in love with you. ஆனால் உனக்கு ஒரே நேரத்தில் பாக்கியம், கெட்ட பாக்கியம் ரெண்டும் வரப்போகுது மிஸ்டர் ஜெயமோகன், உன்னோட செகண்ட் ஒய்ஃப்னால. സർ പ്ലീസ് ലെറ്റ് മീ കം ടു ദ മാറ്റർ. யூ மீன் ராணா? യാ. கம். இந்தியாவில் நடந்த எத்தனையோ டெரர் அட்டாக்ஸில் பிரைம் சஸ்பெக்ட். அப்படிப்பட்ட ஒரு டெரரிஸ்ட் இப்போ இந்த பெங்களூர் சிட்டியில் வந்து மாட்டியிருக்குன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ். தட் இங்கே இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட், இஸ்லாமிக் பீஸ் கான்ஃபரன்ஸ், இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச், ராணா ஏதோ பிளான் பண்ணியிருக்கு. സാർ റാണ ഏതാവത്? நத்திங். இது வரைக்கும் ராணா எதுவுமே சொல்ல. Yes, sir. शादी मुबारक हो सर. नहीं. മലയാളത്തിൽ എങ്ങനെ പറയും? കല്യാണം ആശംസകൾ. റൈറ്റ്? എനിക്ക് 9 ലാംഗ്വേജ് അറിയും. സാറിന് ഇഷ്ടപ്പെട്ടില്ല എൻ്റെ മലയാളം? जब बार 2 मलयाली मिलते हैं तो ये पता लगता है. तो कैसे मिलते हैं? हाँ, മലയാളി ആണോന്ന് ചോദിച്ച് ഓടി വന്ന് ഹഗിയുമല്ലോ. All you Mallu people. വിക്ടർ റാണ ഡേർട്ടി ബഗർ. ഇനി നീ മലയാളത്തിലല്ല സംസ്കൃതത്തിൽ കിടന്ന് കീറി പൊളിച്ചാലും ഇവിടെ ഒരുത്തനും വരാൻ പോകുന്നില്ല. കേട്ടോടാ?